இப்போ என்னன்னா இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லெட்டர்ஸில் எப்படியெல்லாம் வரும் இது பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி அடிக்கணும் அதை எப்படி அடிக்கணுங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு இருக்காங்க. இது வாங்க பார்ப்போம். இங்கிலீஷ்க்கு பேப்பர் செட் பண்ணிவிட்டு லெட்டர்னு எடுத்திங்கன்னா 10 to 70 மார்ஜின். இந்த சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எங்கே அடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 to 70 மார்ஜின். சப்ஜெக்டையும் ரெஃபரன்ஸையும் சிங்கிள் லைன் ஸ்பேஸு எங்கே அடிப்போம்னா 20 to 65. அதுக்கு மேலே தமிழுக்கு சொன்ன மாதிரியே 1-2 லெட்டர்ஸ் போகலாம். அது ஒரு தப்பு இல்லை, நீங்கள் அதுக்காக பயப்படவே தேவையில்லை. இப்போ இப்படி இருக்க சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. இன்னொன்று மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அதில் போப்பான்னா விரிவாக்கம் பண்ணணும் தமிழில். இதில் இந்த 3 எழுத்தையும் விரிவாக்கமே பண்ணக்கூடாது என்னைக்கும். SUB : அவ்வளோதான், நீங்கள் விரிவாக்கம் பண்ணக்கூடாதது. அதே போல் REF : அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு நேராக வரணும். சப்ஜெக்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் இடையில 2 லைன் ஸ்பேஸ் விடணும். இதுதானே ஒழிய இதெல்லாம் விரிவாக்கம் பண்ணிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். இதுவும் மாடல் 1. ஒரு ஸ்பேஸு. இதுலேயும் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா ஐஃபன் வரும். ஐஃபனுக்கு தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் 2 பக்கமும் இடம் விடணும். இங்கிலீஷில் மட்டும், தமிழுக்கு வேறு வழியே இல்லை, அதுக்கு கேபிட்டல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்க்கு ஐஃபனுக்கு பிற்பாடு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு வேர்ட் கேபிட்டலாக மட்டும்தான் இருக்கணும். இதில் நீங்கள் செகண்ட் பேப்பரில் செய்கிற ஒவ்வொரு தவறும் 2 மார்க் போயிடும். இதில் இது முடிஞ்ச உடனே, ரெஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்து 37வது டிகிரியில் 6 ஐஃபன் ஞாபகம் வச்சுக்கலாம். இது 35, 36, 37. 1, 2, 3, 4, 5, 6. 5ஓ 7ஓ போட்டிங்கன்னா கணக்கு மாறிடும். 2வது மாடல். மாடல் 2. இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே கிடையாது, வெறும் SUB. சப்ஜெக்டை தான் விரிவாக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். வாங்க பார்ப்போம்.
அதே போல் 37வது டிகிரியில் ஆர் ஐஃபன். 35, 36, 37. 1 2 3 4 5 6. மாடல் 3. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல 20ல் ஸ்டார்ட் பண்ணுது. 37வது டிகிரியில் ஆர் ஐஃபன். ஐஃபனுக்கு முன்னாடி பின்னாடி இடம், இதில் ஐஃபன் வரல, பார்த்துக்கங்க. சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்லாம் வரல, அப்படியே பிளைனாகவே வருது. அதை அப்படியே அடிச்சிட வேண்டியது தான். 20வது டிகிரியில் ஆரம்பிச்சு. இது அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எங்கே மேடம் ஆரம்பிக்கணும், எதில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு பிரச்சனையே வராது. சிங்கிள் லைன் ஐஃபன் எத்தனை, இது ஒன்றும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் போடுறாங்க. அதுவும் தப்பு. 6 ஐஃபன் வச்சுக்கோங்க, 37ல் வச்சுக்கோங்க. 30, 31, 32, 33, 34, 35, 36, 37. 1 2 3 4 5 6. மாடல் 4. இது பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒண்ணுமே இல்லை பாருங்க, சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான். சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஏன்னா நான் என்னத்தையோ காமிச்சிடுறேன்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல. அதாவது ஜிஓ லெட்டரில் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஆனால் அது எப்படி இருக்குது பாருங்க, வெறும் சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் 1.2. இப்போ 1 ஒரு ஸ்பேஸு. இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியதுன்னா, இது ஜிஓஎம்எஸ் நம்பர் பாருங்கள். இங்கே வரும்போது விரிவாக்கமே பண்ணக்கூடாது. ஆனால் ஜிஓ நம்பர்னு பாடி ஆஃப் த லெட்டரில் வருது பாருங்க, ஜிஓ. அப்போ கவர்மெண்ட் ஆர்டர்னு விரிவாக்கம் பண்ணணும். இது வந்து ஜிஓஎம்எஸ் நம்பர்னு வரும்போது எப்படி அடிக்கணுமோ அது அப்படியே தான். G.O. ஒரு ஸ்பேஸு, எம் கேபிட்டல், எஸ் ஸ்மால் புள்ளி ஒரு ஸ்பேஸு, என் கேபிட்டல், ஓ ஸ்மால் புள்ளி, அதுக்கப்புறம் நம்பர். நம்பருக்கு பிற்பாடு இடம் விடக்கூடாதுன்னு நான் முன்னாடியே என் சேனலில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. இது இப்போ அடிப்போம். இதுவும் 20 to 65 தான். வெறும் 1 அடிச்சுட்டு ஒன்றுன்னு தான் போட்டிருக்கு. 20வது டிகிரியில் 1. அந்த மெத்தட்லேயும் வரும், இந்த மெத்தட்லேயும் வரும். இப்போ இந்த லெட்டருக்கு 1 புள்ளின்னு தான் அப்படியே அடிச்சிடணும். G.O. ஒரு ஸ்பேஸ், எம் கேபிட்டல், எஸ் ஸ்மால் புள்ளி ஒரு ஸ்பேஸ், என் கேபிட்டல், ஓ ஸ்மால் புள்ளி. இப்படி தான் ஸ்டூடெண்ட் இதை அடிக்கணும். நல்லா பார்த்துக்கங்க, இதை அடிக்கிறது இப்படி தான் அடிக்கணும். கட் பண்ணி வர்றது அதே. ஜனவரி 1980 புள்ளி. இப்போ 1வது பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை.
நம்பர்லாம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே தான், எதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. முப்பத்தி ஏழுல 36 37 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இப்போ மாடல் 5. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ரெஃபரன்ஸில் பாருங்க. சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு விரிவாக்கம் பண்ணக்கூடாது. ரெஃபரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு 1 2. இப்போ 1க்கும் 2த்துக்கும் இடையில இங்கே இடம் இல்லாத மாதிரி இருக்கு. இது தப்பு, இது தப்பு. இடம் இல்லாத மாதிரி இருக்கு. இது மாடல் தான். ஆனால் 1வது பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் இடையில 2 லைன் ஸ்பேஸ் விடணும். 2 லைன். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது டபுள் லைன் ஸ்பேஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாருங்க, அதே இது வந்துடுச்சா? ஓப்பன் பிராக்கெட் 1 க்ளோஸ் பிராக்கெட். இதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் விடணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதுலேருந்து அடிப்பாங்க. இது தப்பு. இந்த ஆரம்பத்திலேருந்து அடிக்கிறது தப்பு. ஒன்றுமே இல்லாமல் இந்த மேலே இருக்க மேட்ரு மாதிரி வந்ததுன்னா அப்படியே அடிக்கலாம். ஆனால் இங்கே பாயிண்ட் 1, இந்த மேட்ரு மாதிரி இருந்தால் அடிச்சுக்கலாம். இங்கே பாயிண்ட் 1ன்னு வரும்போது எங்கே இந்த எஃப்க்கு நேராக தான் அடிக்கணும். இந்த 1 2 3 பாயிண்ட்லாம் அக்யூரேட்டாக தனியாக தெரியணும். இதை அடிச்சிடாதீங்க, தப்பு. இப்போ அடுத்த பாயிண்ட் 2 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் சிங்கிள் தான். அதுக்கப்புறம் எத்தனை? 35 36 37 6 ஐஃபன் 1 2 3 4 5 6. இது பாருங்க, நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், வெறும் 1 2 போட்டிருக்கோம். இப்போ சப்ஜெக்டும் வந்திருக்கு, ரெஃபரன்ஸில் பிராக்கெட் இல்லாமல் 1 2 வந்திருக்கு. இதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் வரும். இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வராதே, அதுக்காக தான் இப்படி துண்டு துண்டா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவும் 60 தான்.
அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ரெஃபரன்ஸ். ஒன்றுன்னு வந்திருக்கு பாருங்க. ஒன்றை விட்டுடணும். அவ்வளோதான். ரெஃபரன்ஸு 2, ஒரு ஸ்பேஸ். டிடின்னு போட்டால் டேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், DATED. நீங்கள் தான் விரிவாக்கம் பண்ணணும். பதினொன்று. அவ்வளோதான். இதுவும் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் 37வது டிகிரியில் 35, 36, 37 6 ஐஃபன் 1 2 3 4 5 6. அவ்வளோதான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த காலமுமே பிரச்சனையே வராது. இது சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இதெல்லாம் நல்லா ஒரு முறை என் வீடியோவை பார்த்து நீங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். இந்த மெத்தடு தான் மாறவே மாறாது. ஓகே ஸ்டூடெண்ட், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.